ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாகம். வழிபட வேண்டிய சரியான நேரம், செய்ய வேண்டிய பூஜை முறைகள். முருகப்பெருமானை இப்படி வழிபட்டீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய வரத்தை வாரி வழங்கிடுவாரு. அதை எப்படி வழிபாடு செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வைகாசி விசாகத்தன்னைக்கு எந்த மாதிரி வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று தான் வைகாசி விசாகம். ஒரு வருடமும் வைகாசி மாசத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரத்துல இந்த விழா கொண்டாடப்படுது. எல்லா விதமான முருகன் ஆலயங்கள்லையும் வைகாசி விசாக பெருவிழா 10 நாட்கள் வெகு சிறப்பா கொண்டாடுறாங்க. முருகப்பெருமான அருளை பெறுவதற்காக வைகாசி விசாகத்தன்னைக்கு பக்தர்கள் பால் குடம் எடுக்கிறது, காவடி ஏந்தி வர்றது, பாத யாத்திரை பண்றதுன்னு சொல்லி அவங்களோட நேர்த்திக்கடன் நிறைவேற்றுறது உண்டு. முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள் மட்டும் இல்லாம புகழ்பெற்ற முருகன் கோவில்கள் எல்லாத்துலயும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போயிட்டு வழிபாடு நடத்துவாங்க. வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் அவதரிச்ச திருநாள். முருகப்பெருமான் வைகாசி மாசத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரத்துல சிவபெருமான் நெற்றிக்கிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியிலிருந்து உதித்தவர் அப்படிங்கிறது மாதிரி கந்தபுரத்தை சொல்லப்பட்டிருக்குது. விசாகம் அப்படின்னா துளிர்த்து வருதல் அப்படின்னு பொருள். சிவபெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞான விருட்சத்துல இருந்து துளிர்த்து வந்தவர் தான் முருகப்பெருமான். அதனாலதான் அவரை ஞானப்பழம் அப்படிங்கிற மாதிரியும் விநாயக பெருமானை ஞான கொழுந்து அப்படின்னு போட்டுறோம். சூரபத்மன் பெற்ற வரம்படி சிவனோட அம்சமாக தோன்றவர் தான் முருகப்பெருமான். இது முருக பக்தர்கள் எல்லோரும் கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள். அந்த வகையில இந்த வருஷம் ஜூன் 9ஆம் தேதி வைகாசி விசாக திருநாள் திங்கட்கிழமை வந்திருக்குது. வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு நடத்தணும். முதல்ல வீட்டை சுத்தம் செய்யணும். முருகப்பெருமானோட போட்டோ, அதே மாதிரி முருகப்பெருமானுக்குரிய எல்லா பொருட்களையும் சுத்தம் செய்து தயாரா எடுத்து வச்சுக்கணும். வைகாசி விசாக நாளன்னைக்கு அதிகாலை எழுந்து முருகப்பெருமான் படத்துக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து அலங்காரம் பண்ணணும். சில பேர் வீடுகள்ல முருகனோட வேல், அதே மாதிரி முருகனோட விக்கிரகம் வைத்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களும் அந்த வேலுக்கும் முருகனோட சிலைக்கும் மனம் குளிர பால், பன்னீர், சந்தனம் இந்த மாதிரி பொருட்களை வைத்து அபிஷேகம் நடத்தலாம். முதல்ல விசாகம் நட்சத்திரம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்க வழிபாடு நடத்தலாம். திங்கட்கிழமை ஜூன் 9ஆம் தேதி வைகாசி விசாகமா இருந்தாலும் ஜூன் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:10 விசாக நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும். அது ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:40 வரைக்கும் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மதியமே பிறந்தாலும் சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை தான் வைகாசி விசாகத்தை நம்ம கணக்குல எடுத்துக்கணும். திங்கட்கிழமை காலையில 7:30-9 ராகு காலம், 10:12 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரத்துல தாராளமா முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகத்துக்கான வழிபாடை நீங்க செய்யலாம். பூஜைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல விநாயகரை மனசார நினைச்சுக்கிட்டு அவருக்குரிய மந்திரத்தை சொல்லி வழிபட்டுட்டு வைகாசி விசாக பூஜைகளை ஆரம்பிக்கணும். முருகப்பெருமானுக்கு 6 வகையான மலர்களை படைத்து வழிபாடு செய்யலாம். எந்த மலர் கிடைக்குதோ அந்த மலர்ல 6 எண்ணிக்கை கூட வச்சுக்கலாம். இல்லைனா 6 வகை மலர்கள் கிடைச்சாலும் அது ரொம்ப விசேஷம். முருகப்பெருமானுக்கு பிடிச்ச நிறம் சிவப்பு. அதனால சிவப்பு நிற மலர்கள் என்னென்ன கிடைக்குதோ அந்த மலர்களை நீங்க தயார் செஞ்சுக்கலாம். முல்லை, மல்லி, செவ்வரளி, தாமரை, செண்பகப்பூ இது மாதிரி 6 வகையான மலர்களால முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தலாம். இன்னொரு பக்கம் முருகப்பெருமானுக்கு 6 வகையான இனிப்புகள் செஞ்சு வழிபாடு நடத்துறது கூடுதல் விசேஷம். அதே மாதிரி முருகப்பெருமான் போட்டோ சிலைக்கு முன்னாடி 6 நெய்விளக்குகள் ஏற்றி வைத்து திருப்புகழ பாராயணம் செய்யலாம். சுவாமிமலை திருத்தலத்துக்குரிய திருப்புகழ பாராயணம் செய்யறது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறமா வேல்மாறல் மந்திரத்தையும் முருகப்பெருமான் நமக்கு அருகிலே இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு அந்த வேல்மாறலை பாராயணம் செய்யணும். தீப தூப ஆராதனைகளை காமிச்சு 2 கை நிறைய மலர்களை எடுத்து உங்க மனசுகிட்ட வச்சுக்கிட்டு உங்க குடும்பத்தில் கூட எல்லாரோட பெயரையும் சொல்லி, முருகா, எங்க குடும்பத்தில் கூட எல்லோரும் உன்னுடைய அடியார்கள், அவங்களுக்கு என்ன வேணும்னு நாங்க கேட்கிற அளவுக்கு எங்களுக்கு ஞானம் இல்லை. இருந்தாலும் உன்னோட அருள் கிடைச்சா எங்களுக்கு அதுவே போதும். உன்னுடைய அருளை எங்களுக்கு நிறைவாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு முருகப்பெருமான மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க கையில வைத்திருக்கக்கூடிய அந்த மலர்களை முருகப்பெருமான் பாதத்துல சமர்ப்பிக்கலாம். இல்லைனா முருகப்பெருமானோட வேலோ முருகப்பெருமான விக்கிரகமோ வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு கூட அந்த மலர்களை சமர்ப்பிக்கலாம். இந்த விரதம் இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விசேஷமும் இருக்கு. அதாவது குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதம் அன்னைக்கு முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபாடு நடத்துவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள், அப்படிப்பட்ட தம்பதிகள் வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகப்பெருமான வணங்கணும்னா கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். காரணம், முருகப்பெருமான் அவதரிச்ச தினமாக இருக்கக்கூடிய வைகாசி விசாகத்தன்னைக்கு நீங்க முருகப்பெருமான வணங்குனீங்கன்னா அந்த முருகப்பெருமானே வந்து உங்க வயிற்றுல குழந்தையா பிறப்பார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. முடிஞ்சா அன்றைக்கு நாள் முழுக்க உபவாசம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய முடிஞ்சவங்க வழிபாடு செய்யலாம்.
அப்படி இல்லைனா ஒருவேளை உணவு எடுத்துக்கிட்டாலும் சரி. அதுவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் பால் பழம் மட்டும் எளிமையான ஆகாரங்களை எடுத்துக்கிட்டு முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யலாம். மாலை 4:40 இந்த விசாகம் நட்சத்திரம் முடிஞ்சிடும். கூடுமான அளவுக்கு மாலை 4 மணிக்குள்ள உங்க வழிபாட்டை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு மேல ஒரு 6-7 மணிக்கு கூட நீங்க கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். குடும்பத்தில் கூட எல்லா நபர்களும் ஒரு நபர்கள் விடாம எல்லாரையும் கோவிலுக்கு அழைத்துட்டு போயிட்டு முருகப்பெருமான் சன்னதியில ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. வைகாசி விசாகத்தன்னைக்கு செய்யறது ரொம்ப விசேஷம். அதை விட முக்கியமானது, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்க மகளுக்கோ மகனுக்கோ குழந்தை பாக்கியம் இல்ல, திருமணமாகி பல வருஷங்களா குழந்தை வரனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறவங்கள பெற்றோர்கள் நீங்க உங்க கூடவே கோவிலுக்கு அழைத்துட்டு போயிட்டு முருகப்பெருமான் பெயரை அர்ச்சனை பண்ணிட்டு கோவிலை சுற்றி வலம் வந்து நீங்க முருகப்பெருமானோட அருளை பெற முடியும். அது மூலயமா அடுத்த வைகாசி விசாகத்துக்குள்ள கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு குழந்தை வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. வீட்டுல வழிபாடை முடிச்சுட்டு வீடு பக்கத்துடைய முருகன் கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு பூ, பால், நெய் இதுல ஏதாவது ஒரு பொருள், முடிஞ்சா எல்லா பொருளையும் கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம். அங்க முருகப்பெருமான் தரிசனம் பண்ணிட்டு முடிஞ்சா ஏதாவது தானங்கள் செய்யறது ரொம்ப விசேஷம். வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரிச்ச தினம், மகிழ்ச்சிக்குரிய நாள் அப்படிங்கறதால இனிப்புகளை வாங்கி தானமா கொடுக்கலாம். முருகப்பெருமானுக்கு படைச்ச நைவேத்திய பிரசாதங்களையும் கோவில்ல சின்ன குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். முதியோர்கள் யாராவது சாப்பாடு கஷ்டப்படக்கூடியவங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு வேளையாவது உணவு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வணங்கினா பகை விலகும், துன்பம் நீங்கும். இந்த நாள்ல குடை, செருப்பு, மோர், பானகம், தயிர் சாதம் இது மாதிரி பொருட்களை கூட நீங்க ஏழைகளுக்கு தானம் செய்யலாம். அது மூலயமா திருமண வரன் சரியா அமையா காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரம் திருமண வரன் கைகூடும். குலம் தழைத்து ஓங்கும். இதுவரைக்கும் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகளும் விலகி ஓடிடும். முருகப்பெருமான வணங்குறதுக்கு நம்ம முன்னோர்கள் ஒரு வாக்கு ஒன்று சொல்லிட்டு போயிருக்காங்க. என்னன்னா, நம்மளோட தனித்தனி கஷ்டங்கள் சரியாகிறதுக்கு தனித்தனி தெய்வங்களை வணங்குறதுக்கு பதிலா ஒட்டுமொத்த கஷ்டங்களும் ஒரே நேரத்துல சரியாகணும்னா நம்ம முருகப்பெருமானை வணங்கலாமா. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நபர் இந்த முருகப்பெருமான். அவர் அவதரிச்ச அந்த நாள்ல முருகப்பெருமானோட சக்தி ரொம்ப மேலோங்கி இருக்கும். சஷ்டி விரதம், கிருத்திகை நட்சத்திரம், தைப்பூசம் இந்த மாதிரி நாட்கள்ல முருகப்பெருமானை வணங்குறத விட அவர் அவதரிச்ச அந்த வைகாசி விசாகம் இருக்குல்ல, அந்த நாள்ல வணங்கும் போது நீங்க என்ன வரன்னு கேட்குறீங்களோ அதை வாரி வழங்கிடுவாரு. இது வரைக்கும் வாழ்க்கையில முருகன் வழிபாட்டுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. அதே மாதிரி ரொம்ப நாட்களா திருமணமாகி குழந்தை இல்ல திருமண வரனே அமையல, வீட்டுல சுபகாரிய தடைகள் அதிகமா இருக்கு, இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக இருக்கக்கூடியது இந்த வருஷம் ஜூன் 9 வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு வைகாசி விசாகம். முருகப்பெருமான முழு பக்தியோட வணங்கி பாருங்க. கண்டிப்பா நீங்க கேட்கக்கூடிய வரத்தை வைகாசி விசாகத்தன்னைக்கே வாரி வழங்கிடுவார். முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.